மோட்டோரோலாவா இதன் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு யூனிக் ஃபினிஷ் கலர் காம்பினேஷனோட மோட்டோ g84 இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. பேண்டோன் கலர் ஆஃப் த இயர் கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். அது மட்டும் இல்லை, இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஸ்மார்ட் ஃபோன், அதாவது ஒரு 20,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இந்த வேலைக்கு ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குன்னு குவிக் அன்பாக்சிங் அண்ட் டெஸ்டிங்கும் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கள். வாங்க குவிக்காக ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். பாக்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. இது பிளாஸ்டிக் ஃப்ரீ பேக்கேஜிங்கோட வருது, அதனால ரீசைக்கிளும் பண்ணிக்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே முதல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்கு. டிபியூ கேஸோடவே கொடுத்துருக்காங்க. இது கூடவே யூசர் மேனுவல், சிம் இஜெக்டர் டூல், டைப் சி கேபிள், அதோட அடாப்டர் இருக்கு. ஸோ ஒரு கம்ப்ளீட் பாக்ஸாக தான் இருக்கு. மோட்டோ g84 இந்த வாட்டி வித்தியாசமான கலர்ஸோட லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிறது பேண்டோன் கலர் ஆஃப் த இயர் விவா மெஜந்தா வீகன் லெதர் ஃபினிஷோட வருது. இன்னும் 2 கலர்ஸ் மார்ஷ்மெலோ ப்ளூ அண்ட் மிட் நைட் ப்ளூ, அதுவுமே நல்லா இருக்கு. லைட் அண்ட் டார்க் ப்ளூ ஷேட்ஸ்ல அவைலபிளா இருக்கு. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் ரைட் சைடில் வால்யூம் அப் அண்ட் டவுன் இருக்கு. கூடவே பவர் பட்டன் இருக்கு. கீழே 3.5mm ஆடியோ ஜாக், மைக், டைப் சி போர்ட், ஸ்பீக்கர்கள் இருக்கு. மேலே நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் சிம் ஸ்லாட் இருக்கு. இது ஹைபிரிட் டுவல் சிம்மோட வருது. இங்க டிசைனை பொறுத்த வரைக்கும் பேக் பேனல்ல ஸ்கொயர் மாடியூல்ல கேமரா கொடுத்துருக்காங்க. ஃபினிஷ் லெதர் ஃபினிஷ் அப்படிங்கறதுனால ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மஜஸே கேட்ச் பண்ணலாம். அதோட கலரும் பிங்க் அண்ட் ரெட் காம்பினேஷன்ல மெஜந்தா அப்படிங்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. அதோட இன்ஹேண்ட் ஃபீலும் ரொம்பவே லைட் வெயிட்டா இருக்கு. இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 168 கிராம் தான். அதனால கையில வச்சு யூஸ் பண்றதுக்கு கிரிப் ரொம்பவே நல்லா இருக்கு இந்த ஸ்மார்ட் போன்ல. இது கூடவே டியூரபிலிட்டிக்காக IP54 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால லேசா தண்ணி பட்டாலுமே எதுவுமே ஆகாது. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.55 inches பி OLED டிஸ்பிளே பேனலோட கொடுத்துருக்காங்க. இது கூடவே 120 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட், 10 பிட் கலர் காம்பினேஷனோட வருது. அதோட பீக் பிரைட்னஸ் 1300 nits அப்படிங்கிறதுனால டைரக்ட் சன்லைட்ல வச்சு யூஸ் பண்ணாலுமே இது பிரைட்டாகவே இருக்கு. இது கூடவே வைட்1 L1 சர்டிஃபிகேஷன் இருக்கிறதுனால HD கண்டென்ட்ஸ் இதில் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். இங்கே டிஸ்பிளே பி OLED 10 பிட் கலர் காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா கலர் அக்யூரசி நல்லாவே இருக்கு. அதோட கலர் கேலிப்ரேஷன் இங்கே நல்லாவே பண்ணியிருக்கு. டார்க் கலர்ஸாக இருக்கட்டும், நீங்கள் மூவிஸ் பார்க்கும்போது, அதே சமயத்தில் பிரைட் கலர்ஸ் ரெண்டுமே இங்க அழகாவே எடுத்து காட்டுது. அதோட பெசல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சைடுமே ஈவனா சின்னதாக இருக்கிறதுனால டிஸ்பிளே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. வியூவிங் ஆங்கிளும் நல்லா இருக்கு. ஒரு நல்ல டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு. ஸோ OLED பேனல், அதனால பயோமெட்ரிக் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட வருது. அதுவுமே உங்களுக்கு குவிக்காக அன்லாக் ஆகுது. டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு 5G ஸ்மார்ட் ஃபோன். ஸோ ஸ்னாப்டிராகன் 695 இந்த சிப்ல கொடுத்துருக்காங்க. இதோட கிளாக் ஸ்பீட் 2.2 GHz, GPU Adreno 619, கூடவே LPDDR4X RAM, UFS 2.2 ஓட கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்னாப்டிராகன் 695 பற்றி சொல்ல தேவையில்லை. பட்ஜெட் செக்மெண்ட்டில் இந்த சிப்செட் தான் ஒரு கன்சிஸ்டன்ட் சிப்செட். நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் இதை பற்றி நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு 12GB 256GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டோட வர்றதுனால அந்த ஸ்கோ 4 lakhs கிட்ட வந்திருக்கு. அதோட உங்களுக்கு ரேம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் எண்டில் எத்தனை ஆப்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சாலும் மல்டி டாஸ்கிங் இதால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது. CPU த்ராட்லிங் டெஸ்ட்டும் பண்ணி பார்த்தேன். அதுவும் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தது. ஹீட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தேன். 12GB ரேமில் ரொம்பவே அழகாக ஹேண்டில் பண்ணுது. இங்கே ஹீட்டிங் இஷ்யூவும் இல்லை. அதோட கேமும் விளையாடி பார்த்தேன். ரேம் மேனேஜ்மெண்ட் நல்லாவே இருக்கிறதுனால பெருசாக உங்களுக்கு லேக் ஆகல. கேமும் இதால் ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ண முடியுது. கேமரா டூவல் சென்சாரோட வருது. பிரைமரி சென்சார் 50 மெகா பிக்சல், கூடவே 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா 16 மெகா பிக்சல் பஞ்ச் ஹோல் நாச்சில் இருக்கு. இது கூடவே கேமரா ஃபீச்சர்ஸில் நைட் விஷன், டூவல் கேப்சர் ப்ரோ மோடும் இதில் அவைலபிளாக இருக்கு. இதில் எடுத்த பிக்சர்ஸ் எல்லாத்துலேயுமே கலர்ஸ் ரொம்பவே நல்லா இங்கே கேப்சர் பண்ணியிருக்கு. நேரில் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு ஓரளவுக்கு அக்யூரேட்டாக கலர்ஸ் இங்கே கேப்சர் பண்ணுது. அதோட டீடைல்ஸுமே நல்லா இருக்கு. இங்க ஸ்கையோட கலரை லைட்டை கண்ட்ரோல் பண்ணி அழகா ப்ளூவா இங்க கேப்சர் பண்ணிருக்கு. அதோட ஃப்ளவர்ஸ் உடைய டீடைல்ஸுமே நல்லா இருக்கு. வைட் ஆங்கிள் ஷாட்ஸ்ல கலர் நல்லாவே மெயின்டைன் பண்ணுது. டீடைல்ஸுமே ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. அதோட லோ லைட் போட்டோகிராஃபி அப்படின்னு பார்க்கும்போது நைட் மோட் எனேபிள் பண்ணி நீங்க பிக்சர்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அதுவே லைட் ஆட் பண்ணி டீடைல்ஸுமே கொண்டு வருது. செல்ஃபி பொறுத்த வரைக்கும் கலரா இருக்கட்டும், ஃபேஸா இருக்கட்டும், கொஞ்சம் ஸ்மூத் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணி இங்க காட்டுது. அதே வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் யோர் சைடில் 1080-60 FPS வரைக்கும் நீங்கள் வீடியோஸ் கேப்சர் பண்ண முடியும். கலர்ஸ், டீட்டெயில்ஸ், ஓரளவுக்கு ஸ்டெபிலைசேஷனும் மெயின்டைன் பண்ணுது. இதே ஆடியோ பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் மோட்டோரோலா இங்கே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸோட கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். இந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸில் உங்களுக்கு டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டும் இருக்குது. அதனால ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. ஓக்கல்ஸ் கிளியராக இருக்குது, பேஸுமே நல்லாயிருக்கு. அதே சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்ட் Android 13 அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 Gen அப்டேட். ஸோ Android 14 வரைக்கும் யூஸ்
பண்ண முடியும். 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மோட்ரோலா அப்படின்னாவே வந்து ஒரு க்ளீன் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி வந்து ப்ளோட்வேரே இல்லை, தேவையில்லாத ஆப்ஸ் நோட்டிஃபிகேஷன் எதுவுமே கிடையாது, யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. அதோட மோட்ரோலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நெட்வொர்க் செக்யூர் வந்து மோட்டோ செக்யூரில் அவைலபிளாக இருக்குது. மோட்டோ ஸ்பேஸ், மோட்டோ கனெக்ட், மோட்டோ ஹப்னு இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் கொடுத்துருக்காங்க. அதே 5G பேண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுவுமே தாராளமாக கொடுத்துருக்காங்க. 14 5G பேண்டோட வருது. இதில் N77 N78 ரெண்டுமே இருக்குது. ஸோ 5G நெட்வொர்க் அண்ட் கனெக்ஷன் ஜியோவில் ட்ரை பண்ணி பார்த்தேன், அதுவுமே நல்லாயிருக்கு. அதே பேட்டரி 5000 mAh 33 வாட் அடாப்டரோட கொடுத்துருக்காங்க. இங்கே பேட்டரி ஆப்டிமைசேஷன் நல்லா இருக்கு. ஸ்க்ரீன் ஆன் டைமும் வந்து உங்களுக்கு நல்லாவே கொடுக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோனில். ஸோ மோட்டோ G84 இந்த ஃபீச்சர்ஸோட 20,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஸ்மார்ட் ஃபோன். ஏன்னா டூவல் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, OLED டிஸ்பிளே, நல்ல டிசைன், ப்ரீமியம் வீகன் லெதர் ஃபினிஷோட வருது. இது கூடவே வந்து பேட்டரி, கேமரா காம்பினேஷன் எல்லாமே நல்லாயிருக்கு. 12GB ரேம் வேரியன்ட் அப்படிங்கும்போது உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸுமே நல்லாயிருக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில். ஸோ மோட்டோ G84 இந்த ஃபீச்சர்ஸோட என்ன ப்ரைஸில் வரும் நீங்கள் நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.